எம் விடுத்துள்ள இராமுடன் என்ற குரலுக்கு சாட்சி எம் மறைவு இந்திய திரைப்படத்துறைக்கு ஒரு பெரும் துயரம், ஈடு செய்ய முடியாத ஒரு நட்டம். அவர் பல திரைப்படங்களை பல மொழிகளில் தயாரித்தார். 65 ஆண்டுகள் இந்த திரையுலகில் பணிபுரிந்திருக்கிறார். இந்த திரையுலகில் இருக்கும் ஆளுமைகள் அனைவரும் அவரோடு பயணித்திருக்கிறார்கள் என்பது உண்மை. அவர்களது திரைப்படங்கள் அனைத்தும் நல்ல கருத்தும் தரமும் குடும்பத்திற்கு ஏற்ற ஒரு படமாகத்தான் இருந்தது. சுருக்கமாக சொல்ல போனால் ஏவிஎம் ப்ரொடக்ஷன். அவர் பிலிம் ப்ரொடியூசர்ஸ் கில்ட் மற்றும் பிலிம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவின் தலைவராக இருந்து திரையுலகுக்கு பல நற்பணிகளை செய்திருக்கிறார். சென்னை மாநகரத்துக்கு ஷெரீஃபாகவும் இருந்திருக்கிறார். அப்பேற்பட்ட மாபெரும் தயாரிப்பாளர் திரு எம் சரவணன் அவர்களின் திருவுருவ படத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் திறந்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்வின் அடுத்தபடியாக நாம் அனைவரும் நம் இருக்கையில் இருந்து ஒரு நிமிடம் திரு சரவணன் ஐயா அவர்களுக்கு ஒரு மௌன அஞ்சலியை செலுத்துவோம். அனைவரும் அமரலாம். மேடையில் உள்ள பெருமக்கள் எம் சரவணன் அவர்களின் திருவுருவ படத்துக்கு மலர் அஞ்சலி செலுத்துவார்கள். சகோதரர் திரு எம் பாலசுப்ரமணியம், புதல்வர் திரு எம் எஸ் குஹன், பேத்தி அருணா குஹன், I think I will do it.
புகழ் வணக்கம் செலுத்த முதலில் திரு எம் சரவணன் அவர்களின் நண்பர் திரு நல்லி குப்புசாமி அவர்களை அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். உயர் திரு ஏவிஎம் சரவணன் அவர்கள் என்னை அவருடைய இளைய சகோதரனாக நடத்தி வந்தார். பழகி வந்தேன். பல விஷயங்கள் சொல்றதுக்கு இருக்கு. நான் சுருக்கமா ஒரு 5 நிமிஷத்துல 2-3 விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்போ 1972 அவர் ஹலோ மெட்ராஸ்னு ஒரு சின்ன பத்திரிகை, அதாவது டூரிஸ்ட் வரவங்களுக்கெல்லாம் சௌகரியமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ அதுல ஒரு தினம் அந்த மிஷின்ல ஏதோ ப்ராப்ளம் வந்ததுன்னா அது சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு சரி பண்ணணும்னு சொல்லி கேட்டிருந்தா அவர் எனக்கு 2 வாரம் டைம் வேணும்னு சொல்லியிருக்காரு. சொன்னபோது 2000 சார்ஜ் சொல்லியிருந்தாரு. அப்புறம் ஆஃபீஸில் இவர் சொன்னாங்க, இந்த மாதிரி சொல்கிறாருங்க, ஆனால் நமக்கு அடுத்த இஷ்யூ வந்தாகணுமே, அது மாதத்துக்கு ஒரு விஷயம் வரும் அது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை 5000 கொடுக்குறேன்னு சொல்லுங்க, கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுக்க சொல்லுங்க சொன்னேன். அதே மாதிரி 5000 கொடுக்குறேன்னு சொல்லுவேன். சரி நான் பண்ணி கொடுத்துருவேன். அது ஒரு 3 மணி நேரத்தை பண்ணி கொடுத்தார். முடிஞ்சு போச்சு. அப்புறம் இவர் சொன்னபடி 5000 ரூபா கொண்டு கொடுத்துருங்க அப்படின்னாரு. கொடுத்த போது எனக்கு வேண்டாங்க, நான் செஞ்சதே ஒரு 2 hours ஒர்க்கு தான், நான் அந்த அளவுக்கு இருக்கும் போது நினைச்சேன், இல்லை அதனால அவ்வளோ வேணா நீ குறைச்ச கொடுங்க அப்படின்னேன். இல்லைப்பா இது நான் கொடுக்குறேன்னு ஒத்துண்ட அமௌண்ட்டு நீ உன் சாமர்த்தியத்தினால நீ 2 மணி நேரத்தில் முடிச்சிட்ட, அதுக்காக நான் குறைக்கூடாதுன்னு அவர் மொத்தமாக எடுத்துக்கோன்னு சொன்னார். சார் இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் சார்னு அந்த ரிப்பேர் பண்ண ஆள் சொன்னேன். சார் இது மிஷின் தேஞ்சு அதனால் ஏற்பட்ட கோளாறு இல்லை, யாரோ வேணும்னு அதில் ஏதோ போட்டிருக்காங்க, அதனால் இது நடந்தது அப்படின்னா. சார் அப்படியான்னு கேட்டுட்டார். அப்புறம் வந்தோடனே அவங்க சகோதரர்கிட்ட கூட இருந்து பேசி, இது இனிமேல் பிரச்சனை நம்ம நிறுத்திடலான்னு நடத்த நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். யாரும் கோச்சிக்கல, யார் பண்ணது கூப்பிட்டு திட்டல, ஒன்றும் பண்ணல. சரி அப்புறம் அதோட நிறுத்தி அப்புறம் ஹலோ மெட்ராஸும் நின்று போயிடுச்சு. 2வது ஒரு விஷயம், அர்ஜுன் சொல்லிட்டு அவர் கூட இருந்தார். அவரை பற்றி நிறைய சொல்லுவார். அதாவது அவருக்கு அர்ஜுன்ட்டு ரொம்ப அளவு கடந்த ஒரு மரியாதை. ஏன்னா அவருடைய புத்தகங்கள் படிக்கும்போதோ அல்லது இப்போ கூட நீங்கள் ஏவிஎம் ராஜேஷ் கல்யாணம் போனால் ஒவ்வொன்றும் போட்டு கீழே அந்த தேதி போட்டிருக்கோம். இதை நிகழ்ச்சியாக என்ன நிகழ்ச்சின்னு எழுதியிருக்கோம். எப்படி சார் இப்போ 1951, 52 எல்லாம் எப்படி நீங்கள் நிகழ்ச்சி இவ்வளோ கரெக்டாக எழுதி வச்சு நீங்கள் போடுறீங்கன்னு கேட்டபோது, இந்த பெருமை என்ன சேராது, எங்கள் ஆஃபீஸ் அர்ஜுன் இருக்கார், அவரை சேரும். இவர் உட்கார்ந்து இருந்தபோது பழைய ஆஃபீஸ் இப்போ கொஞ்சம் மாறி இருக்கலாம், ஏற்றாவில் பெரிய நீளமாக 2 அடி உயரத்துக்கு இருக்கான். ஒவ்வொரு டிராயராக இருக்கும், ஒவ்வொரு டிராயரில் ஒவ்வொரு வருஷத்துக்கு இருக்கும். முதல்ல 1946 நாமூர் ஆரம்பித்து ஒவ்வொரு வருஷத்துல ஒவ்வொரு இருக்கும். அந்த வருஷத்துல வேற ஏதாவது 100ஆவது நாள் 150ஆவது நாள் நடந்தால் அதெல்லாம் கூட இருக்கும். அந்த ஒரு படம் பின்னாடி எல்லாம் எழுதி வச்சிருப்பார். இவர் சொல்ல அவரே அர்ஜுனே அவர் எழுதி வச்சிருப்பார். கேப்ப இது ஒன்றும் கேட்டால் ஒன்று ஒரு நிமிஷத்துல எடுத்து கொடுத்துருவாரு. அந்த மாதிரி இருந்ததுனால அந்த பெரும்புறம் அவருக்கு தான் சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ அர்ஜுன் ரொம்ப வருஷமா இருக்கார். நமக்கு இது மாதிரி ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி எது ஒன்று செஞ்சு தரார். அவருக்கு சம்பளம் வசதி ஏதாவது அவருடைய சர்வீஸை பாராட்டி செய்யணும்னு நினைச்சுட்டு அவர் கூப்பிட்டு பேசினார். அப்புறம் சொன்னார், இல்லையா நான் ஏற்கனவே நான் வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை நான் வாங்க சரியாச்சு. இந்த மாசத்துக்கு நான் 3 வாங்குவேன், அதே எனக்கு இன்க்ரிமெண்ட் மாதிரி தான், எனக்கு இன்க்ரிமெண்ட் வேணாம் அப்படின்னா. அவர் எவ்வளவு சொல்லி அவங்க ஒத்துக்கல. அவர் சமீபத்தில் தவறி போனார். அந்த மாதிரி இவர் முதலாளி இப்படி இருந்தார், அதுக்கு அவங்க அப்புறம் வாங்கினாரா என்னன்னு எனக்கு தெரியல. இதே மாதிரி இன்னொரு விஷயம், படிச்சது பிஎஸ்ஐ ஸ்கூல். பிஎஸ்ஐ ஸ்கூல் படிக்கும்போது அவருக்கு அண்ணாதிரிகர்னு ஒரு கிளாஸ் டீச்சர் இருந்தார். அப்போ இவரெல்லாம் ஆஃபீஸில் இருக்கும்போது யாரோ அண்ணாதிரி ஆஃபீஸ்லேருந்து யாரோ வந்திருந்தாங்க. வந்துருந்து இது மாதிரி உங்களுக்கு பார்க்கணுன்ட்டு அண்ணாதிரி காமிச்சிருக்காங்க டிஎஸ் சொன்னார். சொன்ன உடனே சரி சரி இவர் சொன்னாரா, பணம் நிறையா இருக்கும், இன்னும் ஒருத்தர் பேசுகிறாரு தெரியாது, அந்த ஒரு 5000 கொடுத்துருக்கோம் அவர்கிட்ட அப்படின்னு சொன்னா 5000 கொடுத்து சரி வாங்கி போயிட்டாரு. போயிட்டதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு அவங்க டீச்சர் அண்ணாதிட்ட அந்த எல்லாருக்கும் பணம் சேர்ந்து இந்த 5000 கழிச்சு
முறைப்படி இங்கே பிஎஃப் தான் வந்து போனோம். வந்து நான் வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தேன். சொன்னால் உள்ளதான் அந்த ஆக்சிடென்ட்ல என்னங்க நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு நான் கேட்காம நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சிங்க. அந்த பையனுக்கு என்ன ஒன்று கேட்குறேன். எனக்கு உண்மையிலே அப்போ ரொம்ப பணத்துக்கு கஷ்டமாக இருக்குது. உங்கள் பணம் வந்து தான் உடம்பு சேர்ந்ததுக்கு தான் அதுக்கே போயிட்டீங்க. இப்போ எனக்கு பணம் கிடைச்சிருக்கு. ஒரு திருப்பி கொடுக்கணும் வந்திருக்கேங்க. ஆனால் உங்களுக்கு என்னுடைய ஆசிரியர் அதுதான் நான் கொடுத்து வச்சேன். நான் கடனாக கொடுத்தேன் கூட உங்களுக்கு ஒரு வெறுமையான கொடுத்து வச்சேன். நான் வாங்கி மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவர் சொல்லி நமஸ்காரம் போனார். நிறைய இன்சிடென்ட் மாதிரி நடந்திருக்கு. நான் ஒரு அடையாளத்துக்காக ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். பல விஷயங்கள் நான் எவ்வளோ நான் கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து முதல்வர் அடுத்து இன்னொரு நிகழ்ச்சி போக வைக்கிறதுனால அதிக நேரத்தில் நடந்துக்க 2 விஷயம் சொன்னேன். என் வாழ்நாளில் என் உலகம் உலவாத சகோதரர் படம் பார்க்கணும்னா நிறைய உதவும் குடும்பம் விட்டு வச்சிருக்கார். போயிட்டு போயிட்டு அப்படியே கண்ணு முன்னாடி நிற்கிறது. நாங்கள் அதிர்ஷ்டம் பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க. I now request another friend of his from the Hindu, Sri N. Ram. Honorable Chief Minister, the distinguished speakers, Mr. Guhan, and friends. We gather here in remembrance, gratitude, and deep respect for a special and much loved figure in Tamil cinema, Mr. M. Saravanan, widely known as AVM Saravanan. His passing, we can say without exaggeration, marks the end of an era, not only for his family and the legendary studios, AVM Studios and Productions, but for generations of filmmakers, artists, technicians, and audiences whose lives were touched and influenced by the world of cinema that he helped nurture. Mr. Saravanan was not merely a producer or a studio head. He was the custodian of a cinematic tradition and legacy that began with his illustrious father, Mr. A.V. Meyyappan, and he carried that torch with dignity, vision, and humility. When I spoke to members of his family and his close friends, one trait comes out. If you ask what was his special trait, it is his humility, his genuine humility. And of course, that is always accompanied by respect for everyone, regardless of their station in life. Under his stewardship, AVM Productions became more than a production house. It became an institution, a school, a cultural force. And through decades of dedicated work, he ensured that the values, discipline, and creative spirit that defined AVM were preserved, strengthened, and renewed for each new generation. He saw change coming and responded to it with the same discipline, dignity, and acceptance. Mr. Saravanan did not treat the legacy he was born into as inheritance, but as a responsibility. He learned the craft of filmmaking from the ground up, from the production floor, absorbing every aspect of production. I've seen people in the newspaper world do it, and that pays off over the long term, rather than come in at a different level, from script selection and casting to editing, music, and of course the economics of filmmaking. His approach was never loud or flamboyant. It was rooted in quiet confidence and a deep belief in quality and integrity. The breadth of his filmography reflects his deep understanding of audience, culture, and storytelling. And he entertained millions of people. He and the production house entertained millions of people, but they also reflected social realities, human emotions, and moral values. His productions helped launch
iconic careers. Some of them are represented here. Revived the fortunes of actors at key moments in their lives. Gave opportunities to writers, directors, and technicians who would later reshape not just Tamil cinema, but Indian cinema. Many of the films produced under his guidance became cultural milestones, films remembered not just for their commercial success, but for the deep emotional bonds they forged with audiences. Whether it was family dramas, socially conscious narratives, or youthful entertainers, Mr. Saravanan had a keen instinct for stories that would endure. So I think they have become part of our collective memory. Some of the other traits are well known. Payments on time, which used to be a problem in the industry, has always been. Shoots that ran on time, sets where professionalism was the rule, and a tremendous work ethic that set standards for the entire industry. So I think there was a great deal of structure, planning, and responsibility, and he embodied these ideals with quiet steadfastness. He believed that filmmaking was not just a business, but a moral, and he carried that belief, that deep belief, into every decision he and his team made. His contributions, of course, extended beyond cinema halls and studios. He was a pillar of Chennai's cultural and social landscape, and under his leadership, the studios supported education, creative pursuits, and social initiatives, also philanthropy. He belonged to a generation of producers who saw themselves as custodians of cultural heritage rather than mere entrepreneurs. His commitment to community, to ethics, and to the dignity of labor earned him admiration far beyond the film world. Of course, the world changed, technology, storytelling styles, audience taste evolved, and he was an interviewer's delight. I know that from interviews published in the Hindu over the years with Mr. Saravanan. Every detail, every moment in his illustrious career could be captured even when he was quite aged. The other trait that we heard of was he was very good in resolving disputes. Whenever unions made demands or the situation looked challenging, I believe Mr. Saravanan would be fielded. So had he been here today, I think he would have been very happy with our Chief Minister's announcement yesterday, an extraordinarily important announcement which ended decades of uncertainty, the assured pension scheme for state government staff, which has been widely welcomed. Mr. Saravanan, I'm sure, would have welcomed it and felt extremely happy about it. He was also a devoted family man, and the AVM family is not just biological but generational, symbolizing continuity in art, culture, and industry. So we remember a life lived with purpose, dignity, and quiet strength. Nothing was lacking in that house, in that life. And we remember a man who believed in the power of stories, in the importance of discipline, and above all, in the value of treating every individual, man, woman, or child, with respect. So I pay my condolences to the family and express my admiration for a life extremely well lived, a man who was very special and widely loved by everyone he knew, who knew him. தமிழை மிகவும் நேசித்தவர் திரு சரவணன். பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார். அடுத்தபடியாக புகழஞ்சலி செலுத்த வைரமுத்து ஐயா அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். சரவணன் அவர்களின் இறப்புக்கும் வந்திருந்தார் மாண்புமிகு முதலமைச்சர். பட திறப்புக்கும் வந்திருக்கிறார். தமிழ் கலை உலகம் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. ஏவிஎம் குடும்பம் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது.
இந்த 45 ஆண்டு கால கலை உலக வாழ்வில் ஒரு 3000 பேரை நான் தாண்டி வந்திருப்பேன். அதில் மறக்க முடியாத 10 பேர்கள் என்று சொன்னால் அதில் தலையாயவர் எம் சரவணன் என்று என் வாழ்க்கை குறிப்பு எழுதி செல்லும். ஊரலாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பின் பிணமென்று பேரிட்டு சூறையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினுள் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே என்பது திருமூலர் பாட்டு. சுட்ட பிறகு நினைப்பை ஒழிந்து விடுகிறார்கள் மனிதர்கள் என்பது திருமூலரின் இயல்பு குற்றச்சாட்டு. ஆனால் சரவணன் அவர்களை நினைப்பை ஒழிக்க முடியாத மனிதர். என்னை பொறுத்த அளவில் நேரம் கருதியும் முதலமைச்சரின் அடுத்த நிகழ்வு கருதியும் மிகச் சுருக்கமாக பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஓரிரு மணித்துளிகள் அதிகம் போனால் எம் சரவணன் அவர்களின் சார்பில் நீங்கள் என்னை மன்னிப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். என் அறியாமையை மன்னித்தவர் எம் சரவணன். சிவப்பு மல்லி என்ற படத்திற்கு பாட்டெழுத முதலில் அந்த ஸ்டுடியோவுக்குள் நுழைகிறேன். ஜமக்காலம் விரித்து சங்கர் கணேஷ் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு 4 நாற்காலிகளில் 4 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். ராம நாராயணன் என்னை வரவேற்கிறார். உள்ளே நுழைந்த நான் ஒரு கிராமத்து இளைஞன், நாகரிகம் அறியாதவன். நான் கேட்கிற கேள்வி, உங்களில் யார் குமரன், உங்களில் யார் சரவணன், உங்களில் யார் பாலசுப்ரமணியன் என்று கேட்டேன். இந்த அறியாமையை மன்னித்தார் அல்லவா, அதற்காகவே நாள் முழுக்க நான் நன்றி உள்ள ஒருவராக நினைத்து பார்க்க வேண்டிய இடத்தில் நான் இருக்கிறேன். கலா ரசிகன், வெறும் தயாரிப்பாளர் மாத்திரமல்ல, பணத்துக்கு படம் தயாரிக்கிற கூட்டம் அல்ல ஏவிஎம் குடும்பம். கலை, நயம், மொழி, தமிழ், இசை, ஒப்பனை, நடிப்பு என்று எல்லாவற்றிலும் உச்சம் காண துடிக்கிற கூட்டம் ஏவிஎம் குடும்பத்தார் கூட்டம் என்று நினைக்கிறேன். ஒரு பாட்டு சுசிலா பாடிக்கொண்டிருக்கிறார். நாங்கள் ஒலிப்பதிவு கூடத்தில் இருக்கிறோம். ஒரு வரி வருகிறது, இந்த இரவு விடிந்து விட வேண்டும், இல்லை இளமை கரைந்து விட வேண்டும். இந்த பாட்டு வந்த உடனே ஏவிஎம் சரவணன் சார் சங்கர் கணேச கூப்பிட்டு, நிறுத்துங்க ஒலிப்பதிவ. என்னையா இந்த 2 வரி என்ன அழகா எழுதியிருக்காரு. இந்த இரவு விடிந்து விட வேண்டும், இல்லை இளமை கரைந்து விட வேண்டும். சவுண்டே இல்லாம ஹார்ட் லிப்ல அந்த அம்மையாரை பாட வைத்து சத்தம் இல்லாம இதை மீண்டும் ஒலிப்பதிவு செய்யுங்க. இதனால் தெரிந்து கொண்டேன், ஒரு தமிழ் காதல் கொண்டவரோடுதான் நாம் நட்பாக இருக்கிறோம் என்று நான் தெரிந்து கொண்டேன். மிக முக்கியமான ஒரு செய்தி, இந்த சபையில் பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு செய்தி. தன் தந்தையார் மீதும் தன் குடிப்பெருமையின் மீதும் சரவணன் அவர்கள் கொண்டிருந்த காதல், பக்தி கொஞ்ச நஞ்சம் அல்ல. அதை பக்தி என்றுதான் சொல்ல வேண்டும். முத்தமிழறிஞர் கலைஞர் 2-3 மேடைகளில் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். சரவணன் குடும்பத்தை வைத்துக் கொண்டு பராசக்தி விழா கொண்டாடப்படவில்லை, நான் வசனகர்த்தா, சிவாஜியின் முதல் படம் விழா எடுக்கப்படவில்லை, அந்த வருத்தம் இன்னும் என் நெஞ்சில் இருக்கிறது. 99வது நாளில் படத்தை நிறுத்திவிட்டார் மெய்யப்ப செட்டியார், அதனால் எங்களுக்கு விழா எடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது என்று கலைஞர் சொல்லிக் கொண்டிருந்தார். சத்தியம் திரையரங்கில் ஒரு விழா. கலைஞருக்கு இந்த ஆதங்கம், அவர் எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பார். பராசக்தியில் தான் கொண்டாடப்பட வேண்டும், பாராட்டப்பட வேண்டும் என்று ஏதோ சில காரணங்கள். இந்த கருத்தை முதலமைச்சர், அன்னாள் முதலமைச்சர் கலைஞர்கள் சொல்லிய பிறகு பக்கத்தில் இருந்த சரவணன் ஓடி வந்தார். ஐயா, இந்த கருத்தை நீங்கள் 2-3 முறை சொல்லிவிட்டீர்கள், எங்கள் மனம் புண்படுகிறது. எங்கள் அப்புச்சியை பற்றி நாங்கள் உயர்ந்த மதிப்பு வைத்திருக்கிறோம். தயவு செய்து இனிமேல் இந்த கருத்தை கூறாமல் எங்களை மன்னிப்பீர்களா என்று கேட்டார். நான் பக்கத்து சீட்ல நான் இருக்கேன், ஆடி போயிட்டேன். ஒரு முதலமைச்சரிட உங்க கருத்தை மாத்திக்க முடியுமா என்று கேட்கக்கூடிய உள்ளம், துணிவு, இதற்கெல்லாம் காரணம் தந்தையார் மீது அவர் வைத்திருந்த மதிப்பு.
இன்னும் 2 செய்தி சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு செய்தி, சிவாஜி படத்துக்கு பாட்டு எழுதிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். 10 நாள் கழித்து என்னை அழைக்கிறார். இந்தாங்க இன்னொரு 1 லட்சம் ரூபாய் செக்கு. என்னங்க கொடுத்துட்டீங்களே? நீங்கள் போன பிறகு வாலியை அழைத்து ஒரு பாட்டு எழுத சொன்னோம், 1 லட்சம் ரூபாய் கொடுத்தோம், எனக்கு மேலும் 1 லட்சம் வேண்டும் என்று வாலி கேட்டார், பேசாமல் கொடுத்து விட்டோம். அப்ப வைரமுத்துவுக்கு மட்டும் ஏன் குறைத்து கொடுத்தோம்? கூப்பிடு வைரமுத்துவ, இந்தா நீங்களும் 1 லட்சம் ரூபாய் வச்சுக்கோங்க. வாலியும் நீங்களும் எங்களுக்கு 2 கண்கள். யாருக்கு வரும் இந்த உயர்ந்த உள்ளம்? யாருக்கு வரும் இந்த தமிழை சமதராசில் நிறுத்து பார்க்க வேண்டும் என்ற அந்த எண்ணம்? அந்த மகான் வாழ்க, அந்த நல்லவர் வாழ்க. நிறைவாக ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். அம்மையார் வந்திருக்கிறார். நாங்களெல்லாம் மதிக்கிற பெருமாட்டி சரவணன் அவர்களின் துணைவியார். மரணத்திற்கு முன்பு அவர் சொல்லி சென்ற வார்த்தைகள், அவர் எவ்வளவு பெரிய மனிதன் என்பதை எனக்கு வெளிச்சம் போட்டு காட்டின. என் மரணத்திற்கு பிறகு என் மனைவி வெள்ளை சேலை அணியக்கூடாது, மங்களங்களை அழித்துக் கொள்ளக்கூடாது, நெற்றி பொட்டு நிறைவோடு திகழ வேண்டும், பூக்கள் அணிந்து கொள்ளலாம், கைவளைகள் கழற்ற வேண்டாம், எந்த ஆபரணத்தையும் என் மனைவி என் மரணத்தால் துறக்க வேண்டாம் என்று சொல்லி செல்கிற ஓர் உயர்ந்த உள்ளம் தன் மரணத்திற்கு பிறகும் தன் துணைவியார் இந்த சமூகத்தால் மதிக்கப்படுகிற இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி சென்ற அந்த நல்ல கணவனை எப்படி நாம் மறப்பது? நல்ல தயாரிப்பாளர், நல்ல தமிழ் ரசிகர், நல்ல கணவர், நல்ல தந்தை, நல்ல சமூக மனிதன். அவர் சென்று பணியாத திருமண வீடு, அஞ்சலி செலுத்தாத இறப்பு வீடுகள் இல்லை. ஏவிஎம் குடும்பத்துக்கே எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு ஒற்றை அடையாளம் எம் சரவணன். அவர் மறைந்து விட்டார் என்பது பௌதிக உண்மை. பிசிக்கலா அவர் இல்லை. எலும்பும் நரம்பும் சதையுமாய் அவர் இல்லை. ஆனால் உணர்வுகளாய், நிறைவுகளாய், நல்லெண்ணங்களாய், விழுமியங்களாய் அவர் நிலைத்து வாழ்வார். வாழ்க எம் சரவணன் அவர்களின் நினைவுகளும் புகழும். ஏவிஎம்மில் ஒரு நட்சத்திர நடிகராக மட்டுமின்றி திரு சரவணன் ஐயா அவர்களின் நெருங்கிய நண்பராக இருந்த திரு ரஜினிகாந்த் அவர்களை புகழஞ்சலி செலுத்துமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மதிப்புக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு தூய்மையான சிந்தனையில் ஒரு தூய்மை, பேச்சில் தூய்மை, செயலில் தூய்மை, அதான் எம் சரவணன் சார் அவர்கள். முதல்ல நான் 75ல் அவர்கள் ஷூட்டிங்கு ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஒரு பெரியவர் முன்னாலே போயிட்டுருக்காங்க. ஒரு வேஷ்டி, ஒரு ஜுப்பா, ஒரு துண்டு போட்டு, பின்னால் ஒரு கை கட்டி வெள்ளை ஷர்ட்டு வெள்ளை பேண்ட் போட்டு ஒரு போயிட்டு இருந்தார். அப்போ கமல் சார் எனக்கு சொன்னார், அவர் தான் ஏவிஎம் செட்டியார் சார், அவர் பின்னாலே போகிறவர் தான் சரவணன் சார் அப்படின்னு சொல்லி. 75ல் அவரை பார்த்தது, அதுக்கப்புறம் தூரத்துலேருந்து பார்க்கறது தான். அதுக்கப்புறம் 1980ல் 3 முரட்டுக்காலை படம். சரியா ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் படங்களை தயாரித்து 8 வருஷங்கள் ஆன பிறகு மறுபடியும் இண்டஸ்ட்ரிக்கு வந்த படம். அந்த முரட்டுக்காலை படத்தில் என்ன ஹீரோவாக புக் பண்ணியிருந்தாங்க. அது ஏவிஎம் செட்டியார்கள் சொன்னது அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அப்போ சரவணன் சார் ஆஃபீஸில் நேராக அவரை சந்தித்தேன். அந்த ஒரு ஆஃபீஸ் அவ்வளோ க்ளீன், அவ்வளோ நீட், வெல் டெக்கர்ட். அந்த மாதிரி ஒரு வைப்ரண்ட், ஒரு பாசிட்டிவிட்டி. நானும் எத்தனையோ அரசியல்வாதிங்க ஆஃபீஸுக்கெல்லாம் போயிருக்கேன், மல்டி பில்லியனியர் இண்டஸ்ட்ரியல் ஆஃபீஸுக்கெல்லாம் போயிருக்கேன். அந்த மாதிரி நான் ஆஃபீஸ் நான் பார்த்தது கிடையாது. அந்த ஆஃபீஸில் போனவங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி இருக்கும் சரவணன் சார் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு.
அவர் கூட வந்து நான் வந்து கம்பெனியில் வந்து 11 படம் பண்ணியிருக்கேன். 9 படம் வந்து எஸ்பி முத்துராமனோடவே பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு படத்துலையும் வந்துட்டு கதை நம்ம வந்து கேட்கவே வேண்டாம், எல்லாமே அவரே வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி எந்த ஆர்டிஸ்ட்டுக்கு எந்த மாதிரி படம் பண்ணணும், எந்த மாதிரி கதை பண்ணணும், அவங்க ஃபேன்ஸ் என்ன விரும்புகிறாங்க, அது சக்ஸஸ் ஆகிறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன் பிளேயும் பண்ண வச்சுட்டு அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு எந்தெந்த கேரக்டருக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணி மியூசிக்ல இருந்து எடிட்டிங்ல இருந்து எல்லாத்துலேயும் வந்து அவர் வந்து கை இருக்கும். ஆனால் அது யாருக்கும் தெரியாது. எப்படி இந்த கண்ணன் வந்து மகாபாரத குருஷேத்திர யுத்தத்தில் வந்து எந்த ஆயுதமும் வேண்டாமல் ரதத்திலே உக்காந்துட்டு எப்படி ஜெயிச்சாரோ அந்த மாதிரி ஒரு ஆபீஸ்ல உக்காந்துட்டு எல்லா படத்தையும் ஜெயிக்க வைப்பாரு, எல்லா படத்தையும் வெற்றி படமாக்குறாரு. எத்தனையோ ஒரு இன்சிடென்சஸ் இருக்கு அவரை பத்தி சொல்றதுக்கு. ஒண்ணு மட்டும் நான் இது இப்ப சொல்றதுக்கு நான் சொல்றேன். அதாவது எஜமான படம் உதயகுமார் டைரக்டர், அவருக்கு அந்த கதை சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அது நல்லவருக்கு ரொம்ப சென்டிமெண்டா ரொம்ப நல்லா போன படம் அது. அப்போ சரவணன் சார் சொல்லிட்டு இருந்தாங்க, இதே மாதிரி ஒரு சென்டிமெண்ட் படம் எடுக்கணும் அவர் பிரதர், நல்ல கதை பிடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் அவர்கிட்டே சொன்னேன், சார் இந்த மாதிரி உதயகுமார் நல்ல கதை வச்சிருக்காங்க, நல்ல டைரக்டர், அவர் படம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. அவர் கதை கொடுக்குறாரா? இல்லை சார், அவர் தான் டைரக்டர், கதை எப்படி பிரதர், நம்ம எஸ்பி முத்துராமன் இத்தனை படம் பண்ணியிருக்காங்க, அவரை விட்டு நம்ம பண்ண முடியாது, அது வந்து நம்ம வந்து அவர் ஆக்டிவா இருக்கும்போது பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் ஒன் டே முத்துராமன் சார் வந்து கூப்பிடுறாரு, நீ ஷூட்டிங் இல்லைன்னு கேள்விப்பட்டேன், நான் இவேஎம்ல இருக்கேன், சரவணன் சார் கூட இருக்கேன், இங்கே வர்றியான்னு சொல்லிட்டு. சரி, அங்கே போகும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி நான் வந்து சார்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் அந்த படம் பண்ணுங்க அப்படின்னு. சரவணன் சாருக்கு மனசே இல்லை. சார் முத்துராமன் சார் நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்காக நான் பண்ணுறேன், எனக்கு மனசு இல்லை, பட் எனக்காக நீங்கள் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு ரூம் போட்டு கொடுக்குறேன், டெய்லி வந்து அந்த ரூமில் நீங்கள் வரணும், அங்கே நீங்கள் இருக்கணும், கண் முந்தாலும் நீங்கள் இருக்கணும், அப்போ தான் எனக்கு நிம்மதின்னு சொல்லி அப்போலேருந்து எஸ்பி முத்துராமன் சார் இப்போ வரைக்கும் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு ரூம் இருக்கும். அது அவருடைய நட்புக்கு ஒரு இலக்கணம். அவர் வந்து எனக்கு வந்து சினிமா மட்டும் இல்லை, ஒரு தனிப்பட்ட முறையிலே வந்து எவ்வளவோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு வாட்டி இங்கேயே வந்து உடம்பாகத்தில் ராகவேந்திர மண்டபம் கட்டியிருக்கேன், அங்கே சரவணன் சார் போகும்போது இடம் பார்த்துருக்காங்க, எங்கிட்ட கேட்டாங்க, அந்த இடம் ஏன் அப்படியே விட்டுருக்கீங்க? இல்லை அப்படியே இருக்காரு, அப்படி வந்து காலி இடம் அப்படி விடக்கூடாது, ஏதாவது கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து பார்த்து அவரு கண் பார்வையில அவரே டிசைன் பண்ணி அவரே ஆர்கிடெக்ட் இது பண்ண மண்டபம் அது ராகவேந்திர மண்டபம். அதே மாதிரி வீட்டுக்கு போய்ஸ் கார்டன் வந்திருந்தாங்க. போய்ஸ் கார்டன் வீட்டு பக்கத்துலேயே வந்து சில கிரவுண்ட்ஸ் இருந்தது. சினிமா படம் வந்து எப்படியோ தானா வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேர் நினைப்பாங்க. ஸோ அது வந்து 2 மடங்கு வெளியே சொன்னால் பரவாயில்ல, 3 மடங்கு சொன்னால் பரவாயில்ல, 10 மடங்கு 15 மடங்கு சொன்னாங்க. நான் வந்து ஒரு 10 அடிக்கு காம்பவுண்டு கட்டிட்டு அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டேன் நான். அதுக்கு சரவணன் சார் வீட்டுக்கு வந்தாங்க, என்ன பிரதர் இங்கே வந்து சௌரி கட்டிருக்கீங்க? நான் சொன்னேன், இந்த மாதிரி சார் கிரவுண்ட் இருக்கு, என்னோட வேலையை சொல்கிறாங்கன்னு சொல்லி. இல்லை பிரதர், அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கிடுங்க, அங்கே வேறு யாராவது வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், இன்னும் நாளைக்கு வந்துட்டு நீங்கள் ரிக்ரெட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் அதுக்கப்புறம் சிவாஜி படம் பண்ண பிறகு என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் 90s வந்து 2 வருஷத்துக்கு உடம்பு பண்ணுறீங்க, 3 வருஷத்துக்கு உடம்பு பண்ணுறீங்க, வேண்டாம் பிரதர், வயசு ஆக பிஸியாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், உடம்புக்கும் நல்லது மைண்டுக்கும் நல்லது, அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது இப்போவும் நான் அது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சரவணன் சார் வந்து இண்டஸ்ட்ரியை மீறி வெளியே கூட அவருக்கு வந்து அவ்வளோ மரியாதை, ரெஸ்பெக்ட், ஏன்னா அவர் அப்படி வாழ்ந்தார். இஸ் அ ரியல் ஜென்டில்மேன். ஈவன் அரசியலில் வந்து எந்த அரசியலும் அவர் சார்ந்தவர் இல்லை, இருந்தாலும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எம்ஜிஆர் சார் வந்து அவர் ஷரீஃபாக்கி அழக பார்த்தாரு. ஜெயலலிதா கூட அவர் மேலே அவ்வளோ மரியாதை. கலைஞர் சார் சரவணன் சார் மேலே எவ்வளோ மரியாதைங்கிறது சொல்லி தீராது. அப்படியே அந்த சிவாஜி படம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு அரசுக்கு எதிரியா, நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, அரசியல்வாதிகளுக்கு எதிராக எடுத்த படம். அது வந்து கலைஞர் சார் அந்த படத்தை பார்த்தது மட்டும் இல்லாமல் அது வெற்றிலா வந்து கலந்து கொண்டு எல்லாருக்கும் வந்துட்டு சீஃப் கெஸ்டாக இருந்து கலந்து கொண்டு எல்லாருக்கும் கேடையை கொடுத்தாங்க. அது எதற்காகன்னு சொன்ன ஓன்லி ஃபார் சரவணன் சார், அந்த மரியாதை. அப்படியே இப்போ ஸ்டாலின் சார் மரியாதைக்குரிய சீஃப் மினிஸ்டர் சார் இங்கே வந்து இவ்வளோ வேலையை விட்டு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், சீஃப் மினிஸ்டர் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து விலை மதிக்காத நாட்கள் இருந்தாலும் தேர்தல் நேரம் சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி துளியும் ஒவ்வொரு வினாடியும் வந்து விலை மதிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருந்து கூட அது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்திருக்காங்க சொன்னால், இங்கே வந்திருக்கிறதுனால வந்து ஒரு 100 ஓட்டு ஒரு ஜாஸ்தி கிடைக்காது. பட் இருந்தால் கூட அவர் இங்கே வந்திருக்காங்க சொன்னால் அது வந்து சரவணன் சாரோட எந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க எடுத்துக்காட்டு. அட் த சேம் டைம் நம்ம மரியாதைக்குரிய நம்ம சிஎம் அவர்களுக்கு என்ன மாதிரி ஒரு பண்பு கொண்டவர், ஒரு உயர்ந்த உள்ளங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு.
ஸோ நமக்கு வந்து ஒரு அசையா சொத்து, அசையாத சொத்து, அசர சொத்து, அசையாத சொத்துன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ஒரு அசையாத சொத்துக்கு தான் எப்பவுமே விலை ஜாஸ்தி, மதிப்பு ஜாஸ்தி. ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்துட்டு நம்மளை விரும்புறவங்க, நம்ம நலன்ல வந்து அக்கறை கொண்டவங்க ஒரு சில பேர் தான் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து அசையாத சொத்துக்கள். அப்படியே வந்து எனக்கு வந்து ஒரு அசையாத சொத்துக்கள் இருந்தாங்க. கே பாலச்சந்திரன் சார், சோ சார், பஞ்சு சார், ஆர் வீரப்பன் சார், சரவணன் சார், டாக்டர் கலைஞர் அவர்கள் எல்லாம். அது காலத்தின் சட்டமோ என்னோ தெரியாது. நமக்கு யார் ரொம்ப விரும்புகிறோமோ, நம்ம யார் ரொம்ப மதிக்கிறோமோ, நம்ம யார் ரொம்ப பிரியமா இருக்காங்களோ, அது காலம் வந்து சீக்கிரமா கொண்டு போயிடுறது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் விட்டு பிரியும் போது நமக்கு வந்து எவ்வளோ ஒரு பணம், பேரு, புகழ், பணம், நல்ல குடும்பம், சொத்து, பிள்ளைங்க இருந்தா கூட அந்த மாதிரி ஒரு மனிதர்கள் போகும்போது நமக்கு வந்து ஒரு அனாதியா ஒரு ஃபீலிங் வருது. ஸோ சரவணன் சார் இஸ் a great man. His soul rest in peace. Thank you. ஏவிஎம்மின் செல்லப்பிள்ளை நமது பாராளுமன்ற உறுப்பினர் திரு கமல்ஹாசன் அவர்களை அழைக்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும், இந்த பேணையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் சாதனையாளர்கள் அனைவருக்கும், ஏன்னா ஒவ்வொரு பேரை சொல்லிட்டு இருக்கலாம், பட் நான் பக்கத்துல இருந்து முதல்வரின் கடியாரத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால் நான் சொல்ல வேண்டிய கதை ஒரு 65 வருடத்து கதை. அதை நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் அவரை பத்தி ஒரு புஸ்தகம் எழுதக்கூடிய அளவுக்கு பர்சனல் அனுபவங்கள் இருக்கிறது. அவர் எவ்வளவு பெரிய சுமையை தாங்கி கொண்டிருந்தார் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. சின்ன குழந்தையா நான் அங்க போனேன். அங்க இருந்த மாந்தோப்புல ஆஃப் சீசன் அங்க மாங்காய் முளைக்கும், ஏவிஎம்ல மட்டும், வேற எங்கேயும் இருக்காது. அதுக்கு காரணம் அவங்க கண்டினியூட்டிக்காக மாம்பழத்தையும் செஞ்சு வச்சிருவாங்க. நான் அதை போய் முதல்ல அந்த மண்ணு மாம்பழத்தை கடிச்சிட்டு அதுக்கப்புறம் சினிமானா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஆக என்னை அந்த வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க படத்துக்கு வைத்த டைட்டில் எல்லாமே ஒரு குழந்தைய கொஞ்சற மாதிரி தான் எனக்கு வச்சிருக்காங்க. எனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ, வர வேணுங்கிற நல்ல குணங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதையெல்லாம் என் படத்துக்கு டைட்டிலா வச்சிருவாங்க. அது நீ பார்த்தீங்கன்னாலே தெரியும், எனக்கு கொஞ்சற மாதிரி தான் இருக்கும். அவருக்கு எந்தெந்த எனக்கும் போறதும், அவரும் சகலகல்லா வல்லவர் தான். அதெல்லாம் தனக்கு இருக்கிற புகழையெல்லாம் அவரு அப்படி கொடுப்பாரு. அவரு நான் அவர்கிட்ட சின்ன வயசுல இருந்ததுனால கொஞ்சம் தைரியமா பேசுவேன். இப்போ சொன்னார் இல்லையா, வைரமுத்து சார் சொன்னாரு, இதுல நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தா கூட நான் போய் அவங்க கூட தைரியமா பேச முடியும். ஒரு முதலாளி அப்படிங்கிறது எனக்கு புரியறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் சகலகலாவுக்கு பிறகு இப்படிலாம் அதிக பிரசங்கம் செய்யக்கூடாது என்பதை எப்படி களத்தூர் கண்ணமால எனக்கு டயலாக் சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்தவர் முத்துராம் சார் அவர்கள். இப்ப எனக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது ஒரு வர முடியல. அவர் தான் போய் அங்க அவர் பேசினதும் எனக்கும் ஏவிஎம்முக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை உங்களுக்கு விளக்கும். இந்த ஏவிஎம் குடும்பம் என்று சொல்லும் அவர்களுடன் ஒட்டிக்கொள்வதில் எனக்கு பெரிய பெருமை. அந்த உரிமையை அவர்கள் கொடுத்ததற்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கு வந்திருப்பவர்கள் எல்லோருமே சம்பிரதாயத்திற்காக வரவில்லை என்பது எனக்கு தெரியும். அவர்கள் எல்லோருமே அன்பிற்காகவும் மரியாதைக்காகவும் வந்தவர்கள், மாண்புமிகு முதல்வர் உட்பட. இந்த வளாகம் நான் களத்தூர் கண்ணம்மால படிக்க ஆரம்பிச்ச போது ஏவிஎம் இன்ஸ்டிடியூஷனில் நான் படித்தேன் என்பதில் எனக்கு பெருமை. அது ஏதோ ஜோக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, இல்ல மேடை அலங்காரத்துக்காக நான் சொல்லும் ஒரு விஷயம்னு. அப்படி அல்ல, அது மிக அல்ல. நாங்க படிச்ச விஷயங்கள் தான் எனக்கு இன்று வரை கை எடுத்து கொண்டிருக்கின்றன என்பது மிக இல்லாத ஒரு
கூற்று. அதை வழிமொழிய எனக்கு மூத்தவர் SPM அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கற்றுக்கொண்டதெல்லாம் இந்த பள்ளியிலிருந்து தான். இந்த பள்ளி, இந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வந்தவங்க எல்லாமே இன்ஸ்டிடியூஷனா மாறிட்ட அந்த அதிசயம் இந்த காம்பவுண்டில் நிகழ்ந்திருக்கிறது. இனியும் நிகழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இந்த பள்ளிக்கூடம்லாம் அப்ப கட்டல. நான் கேட்டுட்டு இருந்தேன் அவர்கிட்ட, பாலசுப்ரமணியன் சார்கிட்ட. அப்படி கட்டியிருந்தாங்கன்னா நான் படிச்சும் இருப்பேனோ என்னமோ. இதே பள்ளிக்கூடத்துல என்ன சேர்த்துட்டு இருப்பாங்க. வேற பள்ளிகள்ல சேர்த்துக்கிறது கொஞ்சம் யோசிச்சாங்க. என்னுடைய குணாதிசயம் தெரிந்து என்னை எப்படி வழி நடத்த வேண்டும் என்று தெரிந்த பள்ளி AVM பள்ளி. சிறப்பாக கற்றுக் கொடுத்தார்கள். நான் தவறு செய்யும் போது சத்தமாக சொல்லாமல், நான் நல்லதுகள் செய்யும் பொழுதெல்லாம் என்னை தோளில் தூக்கி கொண்டாடியவர் சரவணன் சார். அது நான் ராஜபார்வை முடிந்த பிறகு அவர் சொன்னார், நான் இப்படி பண்ணலாம் சார், அப்படி பண்ணலாம் சார், என்ன சார் இப்படி இருக்குலாம் சொல்லிட்டு இருப்பேன். எடுத்து பாருங்க கமல். எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க எடுத்து பாரு கமல், எடுத்து பாருடா கமல் தான் பேசியிருப்பாரு சரவணன். இல்லவே இல்லை. நான் 16 வயசுல மறுபடியும் அசிஸ்டண்டா சேர்ந்த போது அவர் மட்டும் இல்ல, SPM சாரும் என்ன வாங்க கமல் அப்படின்னாரு. ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல் இருக்கு, என்ன நீங்க வாங்க போங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சிருந்தேன். அப்புறம் என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, நீயும் இனிமே எல்லாரையும் அப்படியே சொல்லு. நான் இன்னி வரலாம் அப்படிதான் இருக்கேன் சார். அந்த பாடத்திற்கும் நான் AVMற்கு நன்றி சொல்ல வேண்டும். அது AVM என்பது, நான் அவர் பெரியவரை பார்த்திருக்கேன். அவர் இல்லாத மாதிரியே தெரியாமல் வழி நடத்திய ஒரு முக்கியமான மகன் இவர். அந்த 4 பேரை தூக்கி பிடிச்ச இன்ஸ்டிடியூஷன் தான் அது. ஆனால் அவர் இல்லாத குறைங்கிறது முக்கியமா தொழிலாளர்களுக்கு வரும். முந்தி மாதிரி இல்லைங்க அப்படின்னு அப்படி யாருமே சொல்லல. இப்ப SPM சார் அவரை இன்னைக்கு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்கன்னு பிடிச்சி தள்ளி விடணும். அவரை அங்க இருப்பாங்க. ஸ்ட்ரைக் இருந்த போது கூட அந்த AVM செடி வாடிடக்கூடாதுங்கிறதுக்காக பக்கெட்ல தண்ணி எடுத்து ஊத்துனவங்க இருக்காங்க. இது எப்படி இந்த மாதிரி விசுவாசம் ஒருத்தருக்கு கிடைக்கும்னா, நல்ல முதலாளிக்கு தான் கிடைக்கும். தன்னுடைய மக்களை, தன்னுடைய ஒர்க்கர்ஸை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும்னு எவர் நினைக்கிறாரோ அவர் பெருந்தலைவர். அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் இங்கே இருக்கிறார். அந்த பென்ஷன் ஊதியம் 23 கோரிக்கைகள் வைத்ததற்கு ஆச்சரியப்படும்படி அதற்கு பதில் சொல்வதாக இல்ல, செயலில் செய்து காட்டி இருக்கிறார். இந்த அரங்கத்தில் அந்த நன்றியை சொல்வது முதல்வருக்கு செய்யும் கௌரவமாகும். காரணம், இந்த வளாகமே உருவாக்கப்பட்டது அவர்கள் தொழிலாளர்களுக்காக. அதனால தான் சொன்னேன், நான் கொஞ்சம் நான் படிக்கிற காலத்துல இதை கட்டியிருந்தா படிச்சிருப்பேங்கிற அளவுக்கு எனக்கே இருக்குன்னா, அங்க இருக்கிற தொழிலாளர்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும். இந்த பெருமையெல்லாம் அவங்க பெருசா வெளியே சொல்லிக்கிட்டது கூட கிடையாது. இந்த மேடையில் அவர்கள் பார்த்த முதல் படம் என்னன்னு பார்த்தா அதுலயும் பெருமை இருக்கு AVMக்கு. அவங்க தொழில்நுட்பத்தில் செய்திருக்கும் வித்தியாசங்களை எல்லாம் இன்று நாங்கள் செய்ய முயன்று கொண்டிருக்கிறோம். இந்த வசதிகள், இந்த டெக்னிக் இல்லாத போது சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். இப்ப குஹன் சார்லாம் விளையாடி இருக்கிற ஒரு சறுக்கு மரம் ஒண்ணு இருக்கும் எதிர்க்க, இப்ப இருக்கிற பங்களாவுக்கு எதிர்க்க. முதல்ல அதுதான் பங்களாவா இருந்துச்சு. அதுல எப்படியாவது போய் விளையாடணும்னு முத்துராம சார் அங்கெல்லாம் போகக்கூடாது, நீங்க வான்னு கூப்பிட்டு வருவாரு. அங்க விளையாடவே விட மாட்டீங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த போது அதே இடத்துல எனக்கு ராக் அண்ட் ரோல் தியேட்டர் போட்டு கொடுத்து அதுல டப்பிங் பேச வச்சாங்க. அந்த கருவிதான் நான் விளையாடுவதற்கு சரியான கருவி என்று என்னை ஒரு பிள்ளையாகவே சொன்னார்கள். அதனால்தான் பேர் செல்லும் பிள்ளை என்று அவர்கள் படத்திற்கும் பெயர் வைத்தார்கள். இங்கே முதல்வர் ஐயா அவர்கள் பேசவிருக்கிறார்கள். அவருக்கும் நிறைய கதை இருக்கிறது. இந்த சரவணன் சாருடைய 65 வருடத்தில் அத்தனை வருடத்திலும் எனக்கு தொடர்பு இருந்திருக்கிறது என்பதில் எனக்கு பெருமை. காரணம், அவர் கையை பிடிச்சுக்கிட்டு நடந்து வந்த பிள்ளை இன்று இந்த மேடையில் அவருக்காக நினைவை ஒன்றை உங்கள் முன்வைக்கிறது. அவ்வளவுதான். வைரமுத்து அவர்கள் சொன்னது போது
பெருசா கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் செய்த நல்லவைகள் எல்லோர் மனதிலும் ஒரு புன்னகையை வரவழைக்கும். அதற்கு நன்றி சொல்வோம். அவர் என்றும் நம்முள் திகழ்ந்து கொண்டிருப்பார். என்னை பொறுத்தவரை என்னுள் நிகழ்ந்து கொண்டிருப்பார். அவர் இருக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கிற மாதிரியே எனக்கு தோணும். ஏன்னா அப்படிப்பட்ட நல்ல அட்வைசஸ் சில சமயம் கேட்டிருக்கேன், சில சமயம் கேட்காம இருந்திருக்கேன். கேட்ட போதெல்லாம் கிடைத்த பலனுக்கான நன்றியை இந்த வேளையில் சொல்வதுதான் சரியாக இருக்கும். நன்றி ஐயா. முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் ஏவிஎம் குடும்பத்திற்கும் தலைமுறை தலைமுறையாக உள்ள நட்பு, அந்த நட்பின் எடுத்துக்காட்டே மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் இங்கு வருகை தந்தது. அடுத்தபடியாக அவரை அழைக்கிறேன் புகழஞ்சலி செலுத்த. மறைந்த ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய படத்திறப்பு மற்றும் புகழ் வணக்கம் நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு புகழஞ்சலி செலுத்தி இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே, நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் கலைஞானி கமல்ஹாசன் அவர்களே, கவி பேரரசு வைரமுத்து அவர்களே, நல்லி குப்புசாமி அவர்களே, இயக்குனர் SP முத்துராமன் அவர்களே, BC குகநாதன் அவர்களே, ஏவிஎம் குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய திரு பாலசுப்ரமணியம் அவர்களே, திரு MS குகன் அவர்களே, திருமதி அருணா குகன் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்களே, திரைத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய பிரமுகர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வரலாற்றிலே தமிழ் திரையுலகத்தை பற்றி குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் அதில் நிச்சயமாக ஏவிஎம் நிறுவனத்தை பற்றி குறிப்பிடாமல் இருக்கவே முடியாது. மெய்யப்ப செட்டியார் என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரை எல்லோரும் அப்பச்சி அப்பச்சி என்றுதான் செல்லமாக மரியாதையோடு தைரியமாக அழைப்பதுண்டு. அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த பொறுப்பை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு திரு சரவணன் அவர்கள் இந்த நிறுவனத்தை எப்படியெல்லாம் கட்டி காத்திருக்கிறார் என்பதை பற்றி அவரோடு நெருங்கி பழகி இருக்கக்கூடிய அண்ணன் முத்துராமனாக இருந்தாலும் சரி, நம்முடைய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, கலைஞானியாக இருந்தாலும் சரி, நம்முடைய கவிஞர் வைரமுத்துவர்களாக இருந்தாலும் அவர் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். நம்முடைய சரவணன் அவர்கள் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய PS பள்ளியில படித்துக் கொண்டிருந்த போது, அந்த பள்ளியில பேச்சு போட்டி நடைபெற்ற போது அந்த பேச்சு போட்டியில அவர் கலந்து கொண்டு முதலில் பரிசும் பெற்றிருக்கிறார். எதற்காக அந்த பரிசை பெற்றார் என்று சொன்னால், முதலில் அவர் கலந்து கொண்டு பேச்சு போட்டியில பராசக்தி வசனத்தை பேசித்தான் அந்த பேச்சு போட்டியில வெற்றி பெற்று அந்த பரிசையும் பெற்றிருக்கிறார். 1967ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த போது, அப்பொழுது சென்னையில அரசின் சார்பில் 2வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்றது.
அந்த உலக தமிழ் நாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது திரு மெய்யப்ப செட்டியார் அவர்கள் ஏவிஎம் ஸ்டுடியோவிலே ஒரு விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார். அந்த விருந்துக்கு தலைவர் கலைஞர் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள், பல்வேறு அமைச்சர் மக்கள் எல்லாம் அந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது ஏவிஎம் ஸ்டுடியோவிலே காத்திருந்த கிருஷ்ணன் பஞ்ச் அவர்கள் நம்முடைய சரவணன் அவர்களை தலைவர் கலைஞரிடத்திலே அப்பொழுதுதான் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கிறது. 1972 ஹலோ மெட்ராஸ் என்கிற மாத இதழை அவர் பொறுப்பேற்று நடத்திய நேரத்தில் அந்த முதல் இதழை தலைவர் கலைஞர் அவர்கள் தான் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1975 ஏவிஎம் ஸ்டுடியோவில தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் நடந்திருக்கிறது, வேலை நிறுத்தம் நடந்திருக்கிறது. அந்த வேலை நிறுத்தம் நடைபெற்ற போது தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அதை முழுமையாக ஈடுபட்டு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான முடிவை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். அதேபோல் ஏவிஎம்முடைய பொன்விழா நடைபெற்ற போது தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த விழாவிலே பங்கேற்றது உரையாற்றியது மட்டுமல்ல, 190 கேடயங்கள் மேடையில் நின்று கொண்டு அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கேடயங்கள் எல்லாம் கலைஞர் அவர்களே தன்னுடைய கரங்களால் வழங்கி இருக்கிறார்கள். ஏவிஎம் செட்டியாருடைய 100ஆண்டு விழா தொடக்கத்தில் இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், பிலிம் செம்பரில் அவருடைய திருவுருவச் சிலை இருக்கிறது. அந்த திருவுருவச் சிலையை தலைவர் கலைஞர் அவர்கள் தான் திறந்து வைத்திருக்கிறார்கள். இதற்காக இதையெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், கலைஞருடைய குடும்பத்திற்கும் கலைஞருக்கும் ஏவிஎம்முக்கும் எந்த அளவுக்கு நெருக்கம் இருந்திருக்கிறது, தொடர்பு இருந்திருக்கிறது என்பதற்கு இதெல்லாம் உதாரணங்களாக இருக்கிறது என்பது, அதற்காகத்தான் இதையெல்லாம் குறிப்பிட்டதை தவிர வேற அல்ல. நான் சென்னை மாநகரத்துடைய மேயராக இருந்த போது கடற்கரை பகுதியிலே நடைபயிற்சிக்கு செல்வது உண்டு. அப்பொழுது நம்முடைய சரவணன் அவர்களும் அவருடைய நண்பர்களோடு அங்கே நடைபயிற்சிக்கு வருவார்கள். நான் அடிக்கடி அவரை சந்தித்து பேசுவது உண்டு. சென்னையெல்லாம் எப்படி இருக்கிறது, எப்படி அதை டெவலப் பண்ணணும் அப்படின்லாம் எனக்கு அறிவுரைகள்லாம் சொல்லி இருக்கிறார். சென்னையில் இருக்கக்கூடிய பாலங்கள், நான் மேயராக பொறுப்பேற்றதை ஒரு 10 பாலங்களை கட்டினேன் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும், போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக. இந்த பாலங்களுடைய திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு நான் நேரடியாக சென்று அழைப்பதை கூட தந்ததில்லை, தபாலில் அனுப்பிச்சு வச்சிருக்கோம். ஆனால் அதை பார்த்துட்டு நிகழ்ச்சி தொடங்குவதற்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்பே அந்த நிகழ்ச்சியில முன்வரிசையில் அமர்ந்திருப்பார். நான் ஆச்சரியப்படுவது உண்டு. நான் பல நேரங்கள் மேடைக்கு அழைப்பது உண்டு அவரை. இல்லை நான் இங்கே இருக்கிறேன், சென்னை நகர மக்களுக்கு இது முக்கியம், அதனால்தான் நான் இதை முக்கியம் என்ற கருதி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன் என்று என்னிடத்தில் அடிக்கடி சொல்வார். அது மட்டும் இல்ல, நான் மேயராக பொறுப்பேற்றிருந்த போது மாநகராட்சியில படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களை எல்லாம் விமானத்துல திருப்பதி வரை அழைத்து செல்வதற்காக ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஏர் இந்தியா மூலமாக அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு காரணமே நம்முடைய ஏவிஎம் சரவணன் அவர்கள் தான். அவரும் என்னோடு வந்தார்கள். விமானத்தை போய் கொண்டிருந்த போது நாங்கள் பேசிக் கொண்டிருந்தது இப்போது என்னுடைய நினைவிலே பசுமையாக நினைவில் இருக்கிறது. அப்போதுதான் திருட்டு விசிடி பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருந்தது. அதை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அப்போது சொல்வார், அதெல்லாம் சாதாரணமா போச்சு, அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது, நீங்க என்னதான் சட்டங்களை போட்டாலும் அதெல்லாம் முதல்லாம் கூத்து இருந்துச்சு, நாடகம் வந்த பிறகு கூத்து மறந்து போச்சு, சினிமா வந்த பிறகு நாடகம் காணாமல் போச்சு. அது மாதிரி ஒன்னொன்னு அந்த நேரத்துக்கு வருகிற போது அதற்கு தகுந்த போல் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டுமே தவிர இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடாது சாதாரணமாக சொன்னார். நான் அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்க்கிறேன். காலத்துக்கேற்ற மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்பதில் அவர் ஆர்வம் காட்டினார். அந்த வகையில் எனக்கு அறிவுரைகள் எல்லாம் ஆலோசனைகள் எல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறார். 2006 அவருடைய அஞ்சல் தலையை தலைவர் கலைஞர்கள் தான் வெளியிட்டிருக்கிறார்கள்.
அதே போல 2023 ஆண்டு இதே ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஹெரிடேஜ் கார் அவருடைய கண்காட்சியை நாங்கள் வைத்திருக்கிறோம், நீங்கள் வர வேண்டும் என்று என்னை கட்டாயப்படுத்தி அழைத்தார்கள். நான் உடனே வந்த நிகழ்ச்சிக்கு நானும் கமல் அவர்கள் தான் வந்தோம். அப்போது ரொம்ப நேரம் அவரோடு நான் பேசிக்கொண்டிருந்ததான் நான் நினைச்சு பார்க்கிறேன். அது மட்டும் இல்ல, 2006 ஆண்டு தூய்மை பணியாளரை ஒனைஸ் என்ற சிங்கப்பூரில் ஒரு கம்பெனியை வரவழைத்து அந்த பணியை செய்வதற்காக ஈடுபட்ட போது, அப்பொழுது நான் அவரோடு பேசிக் கொண்டிருந்த போது, இதை திரையரங்கத்தில் எப்படியாவது பிரச்சாரம் செய்ய வேண்டும், மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்த போது, அவரே முன்னின்று யார் யார் அதை நடிக்க வேண்டும் என்று முடிவு செஞ்சு நடிகை மனோரமாவையும் அதே போல தாடி பாலாஜியையும் அழைத்து அந்த காட்சியை அவரே எடுத்து எல்லா திரையரங்கத்திலும் போட்டு காட்டி அதை விழிப்புணர்வு ஏற்படுத்தி வந்திருக்கிறார்கள். மக்கும் குப்பை மக்காத குப்பை என்பதை விழிப்புணர்வோடு மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த பணியை நிறைவேற்றி தந்ததான் நினைச்சு பார்க்கிறேன். இந்த நேரத்தில் நான் நினைச்சு பார்க்கிறேன், நீங்கள் அந்த புகைப்படத்தை பார்க்க, அந்த படத்தை பார்க்கலாம், கை கட்டி நிற்கிற அந்த காட்சி. எல்லாரும் கை கட்டுறோம், ஆனா அவர் கை கட்டி நிற்பது தான் இன்றைக்கு ஃபேமஸாக இருந்துட்டு இருக்கு. அது இன்னைக்கு நினைச்சு பார்க்கிறோம். இது பயத்தின் காரணமாக இல்லை, அன்பின் காரணமாக, பாசத்தின் காரணமாக அந்த கை கட்டி பார்ப்பது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் கை கட்டுகிறார் சொன்னால், நம்ம எல்லாம் அவர் பாசத்தோடு நம்மை கட்டி போட்டு வைத்திருக்கிறதற்குத்தான் அவர் கை கட்டி இருக்கிறார், காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய புகழ் வாழ்க 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 என்று சொல்லி முடிக்கிறேன். வணக்கம். நிறைவு வணக்கம் இயக்குனர் VC குகநாதன் அவர்கள். இரவா புகழ் பெற்ற ஏவிஎம் சரவணன் அவர்களை இங்கு வந்து அவருக்கு புகழ் வணக்கம் செலுத்தி, கலையுலகத்தின் தலைமகனாக இருந்த கலைஞரின் புதல்வன் இங்கு வந்து அவருக்கு அந்த புகழ் வணக்கம் செலுத்தியதோடு அவரோடு பழகிய நாட்கள் எல்லாவற்றையும் எடுத்து சொன்னார். அதேபோல் மேடையில் இருக்கின்ற ஏவிஎம் குடும்பத்தினர் அனைவருக்கும் நல்வணக்கத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த இடத்தில் அண்ணா சொன்ன ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். கழிவுகளை ஏற்றி வந்த ஒரு கப்பல் கவிழ்ந்து விட்டால் யாரும் கவலைப்பட மாட்டார்கள். முத்தும் பவளமும் தங்கமும் வைரமும் வைடூரியமும் ஏற்றி வந்த ஒரு கப்பல் கவிழ்ந்து விட்டால் அதை யாராலும் தாங்க முடியாது. அத்தகைய ஒரு இழப்புத்தான் ஏவிஎம் குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கிறது, நமக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வருத்தத்தை, அந்த துக்கத்தை, அந்த சோகத்தை நாம் அவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய நினைவுகளை நெஞ்சில் ஏந்தி செல்வோம். நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.